ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஷ்மயா குடல். இன்றைக்கி ரொம்ப நாளாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்விக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் எவ்வளோ தான் காசு போட்டு வாங்கினாலும் கத்தி லைஃப் தரவே மாட்டேங்குது, என்ன பிராண்ட் வாங்கணும், கத்தி எப்படி வாங்கணும், அது எப்படி ரொம்ப நாள் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வாங்குகிற கத்தி எதுவாக வேணாலும் இருக்கலாங்க. ஆனால் கத்தியை பொறுத்த வரைக்கும் மேஜராக நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரே ப்ராப்ளம் அதோட ஷார்ப்னஸ் போயிடுது. ஸோ காய்கறி எல்லாம் சரியாக வெட்டலை, அந்த ஒரு ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணுவோம். மற்றபடி ஹேண்டில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பெரிய மேஜர் இஷ்யூஸ்லாம் இருக்காது. ஸோ அதை எப்படி நல்ல ஷார்ப்பாக எத்தனை வருஷம் ஆனாலும் இப்போ வாங்கின கத்தி மாதிரி வெட்ட வைக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ உங்ககிட்ட காமிச்சிருக்கிற கத்தி எல்லாமே இப்போ வாங்கினது இல்லைங்க, ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினது. ஆனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வெட்டும். அதில் நான் ஒரு கத்தியை மட்டும் ஷார்ப் பண்ணாமல் இந்த வீடியோ போடுறதுக்குன்னே ஒரு 2-3 மாதமாக அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்கேன். அந்த ஒரு கத்தியை மட்டும் எடுத்து உங்களுக்கு நான் ஷார்ப் பண்ணி காமிக்கிறேன். அந்த கத்தியை நான் நல்லா ஷார்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோன் யூஸ் பண்ண போகிறேங்க. இது சாதாரண கல் கிடையாது, சிலிக்கான் கார்பைடு காம்பினேஷன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே கிடைக்கிது, கடைகளில் எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இது நான் ரொம்ப நாள் முன்னாடி அமேசானில் வாங்கினது. இன்னை வரைக்குமே எனக்கு அது பெஸ்ட்டாக தான் இருக்குது. இதை சாதாரணமாக கத்தி சாண பிடிக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாதாரணமாக நம்ம இதில் ஷார்ப் பண்ணிடக்கூடாது, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இந்த ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்குங்க. ஒரு சைடு நல்லா ரஃப்பாக இருக்கும், இன்னொரு சைடு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நம்ம 2 சைடில் ரஃப்பான சைடை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கணும், ஸ்மூத்தான சைடை லாஸ்ட்டாக ஃபினிஷிங்காக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டோனை இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோனை எடுத்து நம்ம தண்ணியில் போட்டுடணுங்க. தண்ணியில் அதுலேருந்து அந்த தண்ணியில் போட்டதுக்கு அப்புறமா பபிள்ஸ் வருது பாருங்கள், அந்த பபிள்ஸ் ஃபுல்லும் கம்ப்ளீட்டாக நிற்கணும். அதுக்கப்புறம் தான் ஸ்டோனை எடுத்து நம்ம ஷார்ப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஏன் இப்படி பண்ணுறோன்னா, நம்ம அந்த கத்தியை நல்லா ஷார்ப் பண்ணுறப்ப இந்த ஸ்டோன்லேருந்து நிறைய டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ்லாம் வெளியில் வரும். ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் வெளியில் போயிடுச்சுன்னா அந்த கத்தி உங்களுக்கு ஷார்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், கல்லும் சீக்கிரமாக கரையும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி தண்ணியில் போடுறப்ப தனக்கு தேவையான எல்லா தண்ணியுமே அதை அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அந்தளவுக்கு டஸ்ட் வெளியில் பறக்காது. அவங்களுக்கு கத்தியும் நல்லா சீக்கிரமாக ஷார்ப் கம்ப்ளீட்டாக அதுலேருந்து பபிள்ஸ் வர்றது ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டோனை எடுத்து அந்த கத்தியை நல்லா ஷார்ப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கத்தி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எதையுமே கட் பண்ணாதுங்க, அந்த அளவுக்கு அது ரொம்ப மழுங்கி போயிடுச்சு. ஸோ நான் இந்த வீடியோக்காகவே இதை வச்சுருந்தேன். இப்போ நம்ம அந்த கல்லை எடுத்து வெளியில் வச்ச உடனேயே அதில் உள்ள கொஞ்சம் தண்ணியும் அந்த கல்லே உள்ளே இழுத்துக்கும். மேலே ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எண்ணெய் நம்ம விட்டுக்கணும். அந்த மாதிரி எண்ணெய் விடுறப்ப உங்களுக்கு கத்தியும் ரொம்ப கரையாது, அந்த கல்லும் ரொம்ப கரையாது. ஆனால் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக அந்த ஷார்ப்னஸ் கிடச்சிடும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் பிளைனாக தண்ணியில் போடாமல் எண்ணெய் சேர்க்காமல் இதை ஷார்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் அந்த கல் வச்சு அந்த ஷார்ப் பண்ணுற இடத்த சுற்றி ஃபுல்லுமே டஸ்ட் ஆகிடுங்க. ஸோ உங்களுக்கு க்ளீனிங் ஒர்க்கும் அதிகமாக இருக்கும். இன்னொன்று, இந்த மெத்தடில் தான் இதை நல்லா ஷார்ப்பும் பண்ணணும். ரொம்ப நேரம்லாம் இல்லை, இந்த மாதிரி ஒரு 10-15 தடவை நீங்கள் அந்த நல்லா அந்த கத்தியில் ஷார்ப் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணாலே போதும், கத்தி நல்லா ஷார்ப்பாகிடும். இந்த கல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 150 ருபீஸ்லேருந்தே இருக்குது. ஆனால் நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக போய் வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இந்த கல்லே ரொம்பவே குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ இதை நல்லா இந்த சைடு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷார்ப் தேவையோ அதை செக் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இது ஒவ்வொரு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி மாறும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி ஷார்ப் பண்ணாலே போதும். ஆனால் சில பேர்லாம் நிறைய கத்தியோட யூசேஜ் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை கூட உங்களுக்கே தெரியும் அதில் ஷார்ப் குறையிறப்ப அந்த மாதிரி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரே கத்தியை நம்ம 10 வருஷம் கூட வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இன்னொன்று, நம்ம அடிக்கடி கத்தி வாங்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மணி உங்களுக்கு சேவ் ஆகும்.
நான் வந்து நல்லா ஒரு பக்கம் வந்து ஷார்ப் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஷார்ப் பண்ணது வந்து நல்லா ரஃப்பான அந்த பக்கத்தில் பண்ணோம். அந்த ரஃப்பான பக்கம் உங்களுக்கு தொடுறப்பவே தெரியும், நல்லா டார்க் கலர் கிரே கலரில் இருக்கும். ரொம்ப சாஃப்டான அந்த ஸ்மூத்தான பக்கம் வந்து ஒரு மாதிரி சாண்டல் கலரில் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக லைட்டாக உங்களுக்கு கையில் வந்து ஷார்ப்பாக இருக்கும், லைட்டாக கீறுற மாதிரி இருக்கும். அதை வந்து ஈவன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த சைடு வந்து ஒரு 4லேருந்து 5 தடவை வந்து ஷார்ப் பண்ணாலே போதும். கண்டிப்பாக உங்களோட கத்தி வந்து வாங்கின அன்னைக்கு எப்படி கட் பண்ணதோ அதே மாதிரி இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணோம். இந்த கத்தி கம்ப்ளீட்டாக எதையுமே கட் பண்ணாமல் இருந்ததுங்க. நானும் அதை விடாமல் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த கத்தி வந்து புதுசு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து தக்காளியை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எப்போதுமே இந்த ஜிக்ஸாக்காக இருக்கிற கத்தியெல்லாம் வந்து தக்காளியை ஈஸியாக கட் பண்ணும். இந்த மாதிரி ஈவனாக இருக்கிற கார்னர் இருக்கிற கத்தியெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் கட் பண்ணும். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் பார்த்தே கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கத்தி எவ்வளோ அழகாக உள்ளே இறங்குது பாருங்கள். ஸோ ரொம்ப இன்னைக்கு வாங்கின கத்தி மாதிரியே எனக்கு ரொம்ப அழகாக கட் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷனுக்காக. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.